எங்கோ ஏதோ ஒரு மூலையில 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதிய வன்மத்த வச்சு, மற்றவர்களை இழிவுபடுத்தி, அவர்களுடைய பிரிவினர்களையே கொச்சைப்படுத்துவதன் மூலமா, இருக்கிற எல்லாருக்கும் ஆதங்கங்களும், கோபங்களும் வருது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா இன்னொரு ஒரு பிரிவினரை கொச்சைப்படுத்த வேண்டுமா? அப்படின்ற அளவுக்கு பேசும்பொழுது, சாதிய மோதல்கள் அதிக அளவுல உருவாகுது. இப்போ அவங்களுடைய சாதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறித்தனங்கிறது ஏன் வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. சாதிய படுகொலைகள் எவ்வளவுதான் நடந்தாலும், எவ்வளவுதான் எல்லாரும் தட்டி கேட்டாலும், எவ்வளவு போராட்டங்கள் போராடினாலும், அத சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இத மிகைப்படுத்தி கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, சும்மா எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தவன் பணக்காரன், திமிரு எடுத்தவன், அந்த ஊர்ல பெரியவன், அவைங்க வந்துட்டு தூண்டி விட்டுட்டு, நம்மலாம் இப்படியா, நம்மலாம் அப்படியா, நம்மலாம் அப்படின்ற அளவுக்கு தூண்டி விட்டுட்டு, அவன் மூட்டு போயிருவான். ஆனா இருக்கிறவன் பாமர மக்கள், அந்த சாதியிலேயே வந்துட்டு தாழ்ந்தவர்கள், உணர்வு பூர்வமா ஒரு ஒரு விஷயங்கள வந்துட்டு உள்ளுக்குள்ள போட்டு சிந்திக்கிறவங்க என்ன செய்றாங்க, சாதி சண்டைகள இழுத்து வச்சுக்கிட்டு, மத சண்டைகள இழுத்து வச்சுட்டு உட்கார்றாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா, எவன் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு பெருசுபடுத்தி பேசுறானோ, அவன் வீட்ல அன்னைக்கு கொதிக்கிறதுக்கு அரிசி இருக்காது. அவங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்படுவான். அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவான். ஆனா, அவன் எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டான்றதுக்காண்டி இங்க பெரிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கும். இதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்காவே ஒரு இது வச்சிருக்காங்க. அப்படி பேசுறவனுங்க கொஞ்சம் தனக்கு தானே சிந்திச்சு பாருங்க. அப்படி இப்ப இவன் பேசுறதுனால என்ன கிடைச்சுச்சு அப்படின்னு. நீ 4 போஸ்ட்ல போய் அசிங்க அசிங்கமா உன் சார்பா அந்த கமெண்ட்ல போய் திட்டுறதுனால, உன் வீட்ல சாப்பாடு முப்போகமா அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கா? கோவிச்சுக்கிட்டே இருக்கா? அ 4000 பேருக்கு 5000 பேருக்கு உதவி செய்ற அளவுக்கு உன் வீட்ல அப்படி வசதி வாய்ப்பு குவிஞ்சிருச்சா? எதுவுமே கிடையாது. எங்கேயோ எவனோ ஒரு திமிரு எடுத்தவன் பண்ற காரியத்துக்கு, எங்கெங்கேயோ ஒற்றுமையா இருக்கிற எல்லாரும் தல குனிஞ்சு போய் பிரிவினைகள வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள கள்ளங்கபடங்களோட வாழ்ற மாதிரி, நாள பின்ன அவன் மூஞ்சில முழிக்காத அளவுக்கு, இன்னொருத்தவனோட மூஞ்சில முழிக்காத அளவுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனைகள தேடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனிதனின் உணர்வு பூர்வமா பாருங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த கொண்டு நான் போஸ்ட் போட்டிருக்கிறதுல ஒரு போஸ்ட்ல வந்து ஒருத்தவன் சொல்றான், இவனுக்காண்டி இந்த அளவுக்கு குரல் கொடுக்குற நீ, அதாவது கவினுக்காண்டி இந்த அளவுக்கு நீ பேசுறதுல, அஜித்துக்காண்டி யார் பேசுனான்னு? முட்டா பயல்களே! அஜித்துக்காண்டி போட்ட போஸ்ட்ல தான்டா அதிக அளவுல குமிஞ்சிருக்கானுங்க. அஜித்துக்காண்டி போட்ட போஸ்ட்ல தான் அதிக அளவுல குமிஞ்சிருக்கானுங்க. வெரிஃபிகேஷன் வர்றதே அதுல தான் அதிக அளவுல வருது. கவினோடதுக்கு அந்த அளவுக்கு வரவே கிடையாது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து சாதி ரீதியா அத நீங்க பார்க்குறீங்கன்னு. நான் உணர்வு பூர்வமா போட்டிருக்கேன். நான் உணர்வு பூர்வமா அத வச்சு ஒரு உயிர கொல்ற அளவுக்கா அவ்வளவு தூரம் கீழ்த்தரமான அவனோட படிப்பும், அவனுடைய செயல்களும் ஆயி போயிருச்சு அப்படின்னு. அதுக்கு இவன் இன்னார் உடைய படிப்ப வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே! இவன் இந்த புக் தயாரிச்சவன் எந்த ஜாதியா இருப்பான்? அந்த புக் தயாரிச்சவன் எந்த ஜாதியா இருப்பான்? அவன் படிச்ச ஒவ்வொரு புக்குகளும் தயாரிச்சவன் என்னென்ன ஜாதியா இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அவன் அணிஞ்சிருக்கிற ஆடையிலருந்து உள்ள போட்டிருக்க ஜட்டி வரைக்கும் எந்த ஜாதி தயாரிச்சது? அத போட்டுட்டு திரியிற? வேற ஜாதிக்காரன் தயாரிச்சான்னு கழட்டி விட்டுட்டு திரிய வேண்டியது தானே! அத யோசிக்க மாட்டேங்கிறான். திங்கிற சோத்துல இருந்து, முடி வெட்டுறவன்ல இருந்து எல்லாம் அடுத்த சாதிக்காரன் தான். உன்னோட தலை மயிரை புடுங்கி விடுறது கூட இன்னொருத்தவனோட தயவு தான் தேவைப்படுது. சொந்த தயவுலலாம் உன்னால வந்து அடிச்சா நீ மொட்டையா அடிச்சுக்கிறணும் சொந்த தயவுல. அதுவும் பின்னாடி உன்னால அடிக்க முடியாது. எவன் அடிச்சு விடுவான்? சொந்த ஜாதிக்குள்ள எவன் அடிச்சு விடுவான்? இன்னொரு ஒரு தயவு இல்லாம ஒரு மனுஷனால யாராலயும் அடுத்த செகண்ட் நம்மளால நடந்து வச்சு போகவே முடியாது. எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா காலங்களிலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவைகள் இன்னொரு ஒரு ஜாதியினரால் தேவைப்படத்தான் செய்யுது. இதுல நான் பெருசு, நீ பெருசு அப்படின்னா, முடியே வெட்டாம விட்டுக்கிட்டே இருந்தீன்னா, பேயனாட்டம் வளர்த்துட்டு போய் உன்னைய வெளியில வரவே பிச்சைக்காரன விட கேவலமா பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும். சட்டியே போடாம, ட்ரெஸ்ஸும் போடாம அம்மனமா அந்த ரோட்ல போணும்னா, நீ ஆதிவாசி கூட்டத்துல தான் போகணும். அப்ப அந்த ஆதிவாசி கூட்டத்துல நீ போய் சேர்றன்னா, உன்னோட ஜாதியோட உயர்வு அந்த இடத்துல எப்படி இருக்கும்? இல்ல இளதலைய கட்டிட்டு திரியிறியா? வடிவேல் வடிவேல்ல வந்து மாடு மேய்ஞ்சுட்டு போகும் பாரு. அந்த மாரி மாடு மேய்ஞ்சுட்டு போகும். என்னத்த வச்சு கட்டுவ? என்னத்த வச்சு மானத்த மறைப்ப? எதுவுமே உன்னால வந்து தனிப்பட்ட முறையில உன்னுடைய ஜாதின்ற ஒரு பெயர வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இங்க சகலமும் கலந்த ஒரு விஷயம் மட்டும் தான் மனிதர்கள். அத விட்டுட்டு நீங்க இந்த சாதி கொடிய தூக்கி பிடிக்கிறதுனாலயோ, 4 பேர் பேசுறாயோ, இந்த மாரி செய்றனால எதுவும் ஆகப் போறதில்ல. நானு இந்த பெரிய ஜாதிகளுக்கும் இருந்தாலும் சரி, சின்ன ஜாதிகளுக்கும் இருந்தாலும் சரி, அப்படின்ற ஒரு பிரிவினைய கொண்டு வந்தவர்களுக்காக நான் தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு ஒரு பிரிவை நீங்க முதலில் இழிவுபடுத்தி பேசும்பொழுது, அந்த ஜாதியினரை சேர்ந்தோ, அந்த பிரிவினரை சேர்ந்தோ, அந்த மதத்தினரை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அவர்களுடைய உணர்வுபூர்வமா அவங்களுடைய கோபத்தை நீங்க தான் முதல்ல தூண்டி விடுறீங்கங்கிறத ஞாபகப்படுத்திக்கங்க. அத தூண்டி விட்டுட்டு அவங்களால தாங்க முடியாம பேசும்பொழுது, இவனே இவ்வளவு தூரம் பேசுவானான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு தூரம். ஒருத்தவன்லாம் பேட்டியில ஒரு பட்டிமன்றத்தில அப்படி தெளிவா கேட்டிருக்கான். வெட்டணும்னு நெனைக்கிற அவனுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கு. நான் கொல்லுவேன்னு சொல்றவனுக்கே அவ்வளோ தைரியம் இருக்குன்னா, என் உயிர எடுக்கிற அந்த இடத்துல அவன் இருக்கேன் அப்படின்னா, என் உயிர பாதுகாக்க எனக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய வார்த்தைகளாலும், செயல்களாலும் வன்மத்தை தூண்டிவிட்டு, மக்களிடையே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த அன்பையும், பிரிவையும் எடுத்து விட்டுறீங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிடும்பொழுது, நல்லா உங்க அம்மா நல்லா சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி சாப்பிடும்போது, ஜாதி அங்க தெரிய மாட்டேங்குது. இல்லையா? ஒரு கிளாஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து படிக்கும் பொழுது, ஜாதி தெரிய மாட்டேங்குது. ஒரே கிளாஸ்க்குள்ள நான் இந்த ஜாதியோட உட்கார்ந்து பாரேன். அங்கேயும் உங்க ஜாதி பிரச்சனை தூக்கல. அங்கேயும் உங்களால வந்து தலை தூக்க முடியல. அ இந்த ஜாதிக்காரன் தான் வந்து என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல?
இந்த ஜாதிக்காரன் எனக்கு கக்கூசு செஞ்சு கொடுத்தாத்தே அங்கேயே போய் பேளுவேன்னு ஏன் சொல்ல முடியலை? முடியாது. ஏன்னா அதெல்லாம் தேவை. அதெல்லாம் தேவை, உங்களுக்கு அத்தியாவசிய தேவை. வேற வழி இல்லை. நீ கட்டி கொடு, கட்டி கொடுக்காம போ. அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை நீங்க ஒரு பிரிவினர் கீழேயோ, இல்ல ஒரு மதத்தின் கீழேயோ கொண்டு வராதீங்கன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. இதுக்கு மேல போனா என்னென்ன விளைவுகள் வரும்? எங்களுக்கு ஒத்துக்கிறலன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த முடிச்சு பண்ணு. ஒரு ஆணவ படுகொலை கிடையாது. இது பல ஆணவ படுகொலையா இருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல நியூஸ் பேப்பர்ல வரல. அதனால அது தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. நீ சின்ன யூரின் போற சத்தம் இவன் யூரின் போற சத்தம் கேட்குதுன்னு கூட போடுற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த நாகரீகம் மாற, 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 மாற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த நாகரீகத்த வந்து உங்கள் வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளாத ஒரு மென்டாலிட்டி இல்லாம, தன்னுடைய வளர்ச்சி ஜாதி ரீதியாகவும், பணத்தின் ரீதியாகவும், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்ற ரீதியாவும் தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு, எனக்கு இந்த இந்த பிற்போக்குவாதமா பேசுறவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இன்னும் லவ் பண்ற பசங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறீங்க. இது நான் ஜாதிக்காக சொல்லல. சீரியஸா சொல்றேன். ஜாதிக்காக சொல்லல. நீங்க கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து பிறந்து வந்துட்டீங்க. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க கஷ்டப்பட்டு, நல்லா படிச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போகணும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருக்கிற பெண்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்துங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள் அப்படி நீங்க விருப்பப்படுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. நீங்க உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லி நீங்க நெனச்சுட்டு வேற எவன் வீட்லயாவது நீங்க போய் பண்ணி, ஐயோ! இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்கன்னு முட்டாள்தனமா நீங்க நம்புனீங்கன்னா, அது நடக்காது. அவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. எந்த ஏழை குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறது கிடையாது. பொருளாதாரத்தின் ரீதியாகவும், தன்னுடைய பிள்ளை நல்ல விதமா படிச்சுக்குரும், நல்ல குடும்பத்தில போய் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து வர்றவங்கள ஏன் அதே கஷ்டத்துல இருக்கிறவங்கள உங்களால தேர்ந்தெடுக்க முடியலன்னு என்னோட கேள்வி. நான் ஜாதிய நான் சொல்ல கிடையாது. அதே கஷ்டத்துல இருக்கிறவங்கள நான் சொல்றேன். கஷ்டப்படுறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவனுக்கு ஜாதி தேவையே படாது. அந்த ஜாதி தூண்டுதல் எப்ப தெரியுமா வரும்? அவன் ஒரு தடவைக்கு பல தடவ கேட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்பதான். இது மற்ற இடங்கள்ல, மற்ற மதத்தினர்கள்ல இருக்கிற பணக்காரனே இன்னொருத்தவன எவனோ போய் ஏழை செஞ்சனா, அந்த ஏழை வாய தொறக்கவே மாட்டான். எங்கனக்குள்ள ஏன்னா தொறக்க முடியாது. அவன் பணக்காரன். பல பேர பழகி வச்சிருப்பான். நம்மளால அவன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அது எப்பேர்ப்பட்ட இனத்தவரா இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட பிரிவினரா இருந்தாலும் சரி, அவர்களால போகவே முடியாது. அவர்களால கேட்கவே முடியாது. காரணம் என்ன? பணம் அங்க வேலை செய்யும். பதவி அங்க வேலை செய்யும். அவனுக்கு 4 பேர் சப்போர்ட் இருக்காங்க. அப்படிதான் போகுமே தவிர, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இந்த கீழ்த்தட்டத்துல அதாவது கீழ்த்தட்ட மக்கள்னு சொல்றது வந்துட்டு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்போஸ் 2 பக்கமுமே பணம் இருக்கு அப்படின்னா, ஜாதி ரீதியா வந்துருது. இன்னொருது ஜாதி ரீதியா வந்தாலும், மதத்தின் ரீதியா வந்துருது. இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிற உள்ளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மங்கள தயவுசெய்து கொட்டி தீர்க்கிறத நிப்பாட்டிருங்க. வேண்டவே வேணான்னு நான் நினைக்கிறேன். அது உலகத்துக்கு அது சரியானதாக இருக்காது. ஏன்னா, நாளைக்கு நீங்க ஒரு பஸ்ஸிலேயே உட்காந்து போறீங்க, இல்ல ஏதோ ஒரு கார்லயே போயிட்டீங்க, ஏதோ ஒரு வண்டியில போறீங்க. தென் அந்த ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவன் என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டான். மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அதத்தான் பார்ப்பான். அப்ப அந்த உயிர காப்பாத்துறது, உயிர வந்துட்டு உங்களுக்கு வந்து மீட்டு குடுக்குறது, இது எல்லாத்துக்குமே எந்த ஜாதிங்கிறது தேவைப்படல. ஆனா, இந்த உறவுகள வளர்த்துக் கொள்வதற்கு மட்டும் ஜாதி தேவைப்படுதா? அப்படின்ற ஒரு கேள்விய நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இத கேவலமான ஒரு சிந்தனையா இல்லாம, சமூக பொறுப்போட, ஒரு மனிதநேயம் சார்ந்ததா இத நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்கள் வரும். இல்ல அப்படின்னா, காலமெல்லாம் அடிச்சுட்டு சண்டை தான் போடுவீங்க. உங்க பிள்ளைகள் நீங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அவங்களால இதெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன வயசுலேருந்து வேரூன்றி வளரக்கூடிய இந்த விஷச்செடி நாளைக்கு உங்க பிள்ளைகள தான் பாதிக்கும். மீண்டும் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு கலவர தூண்டுதல்களையோ, இந்த விஷயத்தினால வன்மம் வச்சு செய்யக்கூடிய கொலைகளையோ செய்து நீங்க உங்க வாழ்க்கையும் கேவலப்படுத்திக்கிட்டு, உங்க குடும்பத்தின் பேரை நீங்க அது வீரம் 10 பேர் ஒருத்தன் "ஏய் நீ வீரன்டா" அப்படின்னு சொன்னா நீங்க வீரனே கிடையாது. நீங்கள் வீரன் கிடையாது. இறந்தவனாக இருந்தாலும் சரி வீரன் கிடையாது. இறப்பதற்கு காரணமாக இருந்தவனும் சரி வீரன் கிடையாது. கொலை செய்தவனும் வீரன் கிடையாது இங்க. 2மே அடி முட்டாள் தான். உண்மையிலே 2மே அடி முட்டாள் தான். அன்பின் பேர்ல நம்புறவனும் அடி முட்டாள் தான். அகங்கார திமிர்ல, ஆணவ திமிர்ல கொலை செய்தவனும் அடி முட்டாள் தான். எந்த இடத்துல பெண் எடுக்கணுங்கிற கொஞ்சம் கூட இங்கீதம் இல்ல. கோல்டு மெடல் வாங்குனவனுக்கு எந்த இடத்துல பெண் எடுக்கணுங்கிற ஒரு இங்கீதமே இல்ல. நீ அதே ஊருக்குள்ள நல்ல பெண்ணா பார்த்து, வேற சாதியா கூட இருந்துட்டு போட்டுமே. நல்ல பெண்ணா பார்த்து, ஏழ்மையான குடும்பத்தை நீ தலைக்க வச்சிருந்த அப்படின்னா, நீ படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை. இவ்வளவு தூரம் படிச்சவன் ஒரு ஏழ்மை பெண்ணு. அப்ப ஏழை பிள்ளைகளுக்கு யார் வாழ்க்கை குடுப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தவங்களே இந்த மாரி பண்ணும் பொழுது, அப்ப மத்தவங்கலாம் எப்படி வந்து வாழ்க்கை குடுப்பாங்க? படிச்சா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வேணும். ஸ்டேட்டஸ். காதல் ஸ்டேட்டஸ் பார்த்து இப்ப எல்லாம் வருது இல்லையா? ஜாதி தேவையில்ல. ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ்ல தான் என்னை கொண்டு போய் விட்டுருந்துருக்கு. வேண்டாம் தம்பிகளா. பாப்பாக்களா உண்மையிலே வேண்டாம். நம்ம ஒரு விஷயத்துல இருந்து கஷ்டப்பட்டு செய்தோம்னா, அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பத்த நம்ம மேடேத்தி விடணும். அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது. மேடேத்தி விட்டுருவோம். நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நெனச்சு செயல்படுங்க. அதுலருந்து நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த வன்மம், இந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கவே இருக்காது. அந்த ஜாதியினர் உங்கள புரிஞ்சுக்கிருவாங்க. ஐயோ! இவ்ளோ நல்லவங்களா அப்படின்னு. நீங்க அத விட்டுட்டு
வேற என்ன காட்ட போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. வேற எந்த விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள படிச்சவனும் சரி, படிக்காதவனும் சரி, முட்டாள்களும் சரி, முட்டாள் இல்லாதவனும் சரி, என்னத்த வெளிக்காட்டிக்கிற போறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி மதத்தின் பேர்ல இருக்கிறதுகளுக்கும் சரி, மதம் அல்லாத சில பிரிவினர்களுக்கு இருக்கிற அந்த வன்மங்களை வச்சு நீங்க யாரையும் ஆதரிக்காதீங்க. மனித நேயத்தோட, மனிதனின் உள் உணர்வோட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க ஆதரிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பிரிவினைகள கண்டிப்பா தவிர்த்தீங்க அப்படின்னா, எவனும் நம்மள வந்து போக முடியாது. இன்னைக்கு நம்ம இங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பிரிவினர், அந்த பிரிவினர்ன்னு. வெளியில வெளியில நம்மள பத்தி என்ன சிந்திச்சுட்டு இருப்பான்? தமிழ்நாட்ட கொச்சையா பேசிக்கிட்டு இருப்பான் பல சேனல்கள்ல. இந்த தமிழ்நாட்ட தாண்டி கேரளா மாநிலத்தில இருந்தாலும் சரி, ஆந்திராவில இருந்தாலும் சரி, அமெரிக்காவுல இருக்கிற வரைக்கும் நம்மள கொச்சையா தான் இப்ப விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் இந்த சாதிய மோதல்கள வச்சு செத்துக்கிட்டு கிடக்கானுங்க பரதேசி பயலுகன்னு. நம்ம அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடக்கோம். இது என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. மாறுங்கப்பா. தயவுசெய்து மாறுங்க. அதுதான் நல்லது.